நம்ம ஏதாச்சும் நல்லது பண்ண போனால் சில பேர் நமக்கு கல்வெட்டு அடிச்சிருவாங்க. நல்லது பண்ணலான்னு நினச்சாலே தப்பாக பேசிடுவாங்க. நல்லதே மட்டும் நினைக்கிறவங்கள இவன் ஒரு சந்தர்ப்பவாதின்னு சொல்லிடுவாங்க. இப்படி இருக்கிற டைமில் ஒரு மனிதன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு நல்லது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற டைமில் அவங்களுக்கு முத்திரை குத்துறது ஒரு சாதாரண விஷயந்தான். அதிலேருந்து மீண்டு வரத்துக்கு அந்த தலைவனுக்கு தெரியும். அதனால் வேண்டி இந்த இந்த சென்சர் போர்டு பிரச்சனை அவங்க கடமை தரவராமல் இப்போ கடைசி டைமில் அவங்களுடைய கடமையை முன்னெடுத்து பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம், அருமை, பெருமையாக இருக்குது. இருந்தாலும் இந்த விஷயம்லாம் தாண்டி வரதுக்கு பேர் தான் தலைவன். ஸோ நம்ம பொறுமையாக இருப்போம் படம் வந்துன்னு பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு. தளபதி விஜயோட கடைசி படமான ஜனநாயகன் வர ஜனவரி 9 வேர்ல்டு வைட் வெளியாக இருந்துச்சு. ஆனா சென்சார் போர்டு சர்டிபிகேட் கொடுக்க தாமதமானதுனால படத்தோட ரிலீஸ் டேட் இப்ப தள்ளி போயிருக்கு. இதனால தளபதி விஜய் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமும் அதிர்ச்சியிலையும் அதிருப்திலையும் இருக்காங்க. பலரும் சென்சார் போர்டோட இந்த செயலுக்கு கடும் எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு வராங்க. ஜனநாயகன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ற கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே படத்தை சென்சாருக்கு அனுப்பிட்டதாகவும் சென்சார் போர்டு தான் டிலே பண்ணிட்டாங்க அப்படின்னு கோர்ட்ல சொல்லியிருந்தாங்க. பதிலுக்கு சென்சார் போர்டும் படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்பியிருக்கோம். இந்த ப்ராசஸ் முடிஞ்சு மறுபடியும் சென்சார் பண்றதுக்கு குறைஞ்சது 15 இருந்து 20 நாட்கள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு தொடர்பா நாளைக்கு தீர்ப்பு வெளியாக இருக்கு. அதாவது ஜனவரி 9 தான் தீர்ப்பு வெளியாகிறதுனால இப்ப ஜனநாயகன் படத்தை அவங்க சொன்ன தேதியான ஜனவரி 9 வெளியிட முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில அனிருத், ஏடிகே, ரத்னகுமார், கார்த்திக் சுப்ராஜ், அஜய் ஞானமுத்து, சிபி சத்யராஜ்னு இப்படி பலருமே தளபதி விஜய்க்கு ஆதரவா பேசிட்டு வராங்க. அந்த வகையில ரவிமோகன் மனசே உடஞ்சு போச்சு விஜயனா, உங்களுக்காக நிக்கிற பல லட்சம் தம்பிகள்ல நானுமே ஒருத்தன். உங்களுக்கு டேட் எல்லாம் தேவையில்லை, எப்போதுமே ஓப்பனிங் இருக்கும். எப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுதோ அப்பதான் எங்களுக்கு பொங்கல். ஐ ஸ்டாண்ட் வித் விஜயனா அப்படின்னு ஜெயம் ரவி ரொம்பவே ஆதங்கப்பட்டு பேசியிருக்காரு. மேலும் இன்னைக்கு ஜனநாயகன் மாதிரி ஒரு படத்துக்கே இப்படி ஒரு அநீதி நடக்கும்போது நாளைக்கு எல்லா தமிழ் படங்களுக்குமே இந்த பிரச்சனை ஏற்படும். சென்சார் போர்டை கண்ட்ரோல் பண்றவங்க இதுக்கு ஒரு தீர்வை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஜனநாயகன் படம் மட்டும் இல்லாம பராசக்தி படத்துக்குமே இன்னுமே சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கப்படலன்னு சொல்லப்படுது. இதனால அந்த படமும் சொன்ன டேட்ல வெளியாகுமா அப்படிங்கிற குழப்பம் ஏற்பட்டிருக்கு. நாளைக்கு கொடுக்கப்படுற தீர்ப்பை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னன்னு தெரிய வரலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜனநாயகன் படம் ரிலீஸ் டேட் தள்ளி போனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரி சினிமா, சீரியல்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.